மகாபரிவாசகனம். முக்குட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோஸ் ரங்காவின் பணிவான வணக்கங்கள். நான் ராவணமே ஒன்றதில்லை, ராவணம் கூட ஆத்துல கிடையாது அப்படின்னு சொன்ன ஒரு பக்தருக்கு பெரியவாளின் பதிலடி நான் தலைப்பு. ஒரு டைம் சீமரத்துக்கு தங்கியிருந்த ஒரு பக்தர் பெரியவாள்கிட்ட அடுத்த நாள் காலத்தால ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு உத்தரவு கேட்டு நின்று இருந்தார். பிரசாத வாங்கி நின்று இருந்தார். அவர் அடுத்த நாள் காலை அப்படி சொன்னது ஸ்ரீ ராமநவமி. என்ன பெரியவா, நாளைக்கு ராமநவமி ஆச்சே, வந்த ஒன்றும் எங்கேயே ராம பூஜை கொடுத்துட்டு போ, இல்லாட்டி இன்னைக்கு சாயந்தரமே கிளம்பி போய் நிறைய பிடிச்சி நாளைக்கு ஊருக்கு போய் ஆற்றுல பூஜை பண்ணு, அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் நாளை கிளம்புற போகணும்னு சொன்ன எப்படி அப்படி கேட்டார். அந்த பக்தர் யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிற வந்துட்டு கேட்டு, நான் வேதத்தில் சொல்லியிருக்கிற மட்டும்தான் நம்புவேன், வேதம் தானே நமக்கு எல்லாமே, வேதத்தில் ராமனை பற்றியோ கிருஷ்ணனை பற்றியோ எங்க இருக்கு? வேதம் ஏற்பட்டு எவ்வளோ காலம் கழிச்சு தான் பிறந்து அதை பின்பற்றவர் தானே அவளும். ஆனால் ராமகிருஷ்ணன் சம்பந்தம் போல நான் அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை, ராமனை மேம்பட்டதில்லை, ராமன் ஒன்றும் ஆத்துல கிடையாது அப்படி சேர்த்துல கொஞ்சம் அதிப்பிரசங்கித்தனா சொல்லிட்டு அப்படி இருந்தார். ஒரு வேகம் ஏறுது, பிரிவாடு பிபி பிபி எகிருத்து. எடுத்து பேசுற சங்கர் தெரியாம பெரியவாட பிளாஸ் ஆரம்பிச்சுட்டாரு. வேதத்துல எந்த எந்த ஒன்றையும் பண்றதா இல்லை, பண்றது இல்லை, பண்றது இல்லை, பண்றது இல்லையாப்பா. சரி, அப்போ காலகாலத்துல எழுந்த உடனே டூத் பேஸ்ட்டு, காப்பி இதெல்லாம் வேதத்துல இருக்கும். சோப்பத்தி குடிக்கிறியே, சோப்பத்தி வேதத்துல இருக்கா? ஆம்பளை கிரைண்டர்ல வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றியே, கிரைண்டர் குக்கர்ல வேதத்துல சொல்லியிருக்க. எல்லாத்தையும் விட ஆபீஸுக்கு ஜீவனம் பண்றதுக்காக போறியே, சூட்லாம் போட்டு அது வேதத்துல இருக்க. இல்ல வேதத்துல ராவண ஜாதிக்காரன் ஆபீஸ் உத்தியோகம் பார்க்க சொல்லுவா என்ன? ஆபீஸுக்கு ஸ்கூட்டர்லயோ பஸ்லயோ போறியே, அந்த வாகனாதிகள்லாம் எந்த வேதத்துல இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு மின்விளக்கு, மின்விசிறி, சினிமா, கிரிக்கெட்டு அப்படி இப்படின்னு போட்டு எல்லா இடத்தையும் போட்டு அடுக்கி அது இருக்கா விதத்துல இருக்கான்னு போட்டு சினிமா மாதிரி பாயகா கேட்டார். வேதத்துல எங்கேயும் ஒரு அத்வைத சன்னியாசி படம்னு ஒண்ணு வச்சிருந்து கோபடி பூஜை எல்லாம் பண்ணிட்டு பூஜை பிரசாதம் எல்லாம் கொடுக்கலாம்னு வேதத்துல இருக்கா? கூட இந்த மாதிரி மேதைகள்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கலாம், பேசலாம். அதனால இப்போ எங்கிட்ட பிரசாதம் அது வேதத்துல சொல்லாதுதான், என்ன போ விடும் அப்படின்றார். அவனால பார்க்கலாம் இருந்த மாதிரி ஆடி போயிட்டார். இத்தனை அர்த்தப்பட்ட வார்த்தைகள்லாம் சொல்லிட்டோமே அப்படின்னு மாபெரும் திசை அவரு அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அப்படி நெடுஞ்சாடமா தராத விட்டார். நடனக்காரம் பண்ணிட்டு இந்த மனுஷனுக்கோ நல்ல பத்தி தாங்கன்னு வேண்டி நின்றார். அப்புறம் மகாதேவ் மகான் மேல பேசலாம். அப்புறம் பேச ஆரம்பிச்சார். இப்போ பெருமாள் பேசுறது கொஞ்சம் குடும்பம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. இப்போ வேத காலத்துக்கு முன்னாடியும் வேதத்துல கூறுறதெல்லாம் அனுசரிச்சுதான் இந்த புது புது பிழைகளாக அநேக சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் எல்லாமே வேதமா போற்றி அனுசரிக்க வேண்டியவர்கள் தான் நம்ம எல்லாமே. வேதத்துல சொல்லாதவர்கள் பிற்காலத்துல கண்டுபிடிச்சுன்னு வந்திருக்கா. அத்தியனம், பூஜை, ஜபம், தியானம் முதலான அனுஷ்டங்களோட அதெல்லாம் பத்தி மட்டும் வேதத்துல சொல்லி இருக்கிறது. அது அதில் இருந்தவன பரிசு செய்கிறது, ஸ்நானம் செய்யறது, சாப்பிட்றது, என்ன கர்மாலாம் பண்ணி சம்பாதிக்கிறது, வாழ்க்கை நடத்த அங்கங்க பிரயாணம் பண்றது, கொஞ்சம் உல்லாசமா இருக்கிறது, எல்லாமே இடத்துல சொல்லப்பட்டு அனுபவிச்சு
கடைப்பிடிச்ச மாற்றம் தான் அது. அனுமதிச்ச விஷயம் தான் அது. ஆனா அந்த காலங்கள் அடுத்து வந்து அன்னைக்கு இருந்த உபகரணங்கள் போய் இன்னைக்கு வேற வேற வந்துருக்கலாம். அன்னைக்கு வந்து குதிரை மயிலையோ மாட்டு வண்டியிலையோ பிரயாணம் பண்ணியிருப்பா. இன்னைக்கு வந்து ஸ்கூட்டரு எலக்ட்ரிக் ட்ரெயின் அப்படின்னு வந்தாச்சு. வேகத்துல வந்து சொல்றதுக்காக இவையெல்லாம் தள்ளுபடி செய்யணும் அவசியம் இல்லை. பிராமணன் வேதத்துல தொழிலை விட்டுட்டோ ஆபீஸ் கம்பெனி உத்தியோகம் பார்க்கறது அப்படிங்கிறதுலாம் வந்து சந்தர்ப்பக்குடி மேல தவிர்க்க முடியாத அனாச்சலம் ஆயிடுத்து. என்ன பண்றது? இருந்தாலும் என்ன பண்ணலாம்? பெரிய உத்தியோகம் பண்ணி வாரி வாரி குவிச்சு அதையும் வசிக்கணும் அப்படிங்கிற பறக்காம அவனுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு வாழ்க்கையோட அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் சம்பாதிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேத அத்தியானங்களையும் அனுஷ்டானங்களையும் பண்ண ஆரம்பிக்கணும். ரிட்டையர் ஆன அப்புறம் வேதத்துக்கு வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணணும். ராமநவமி, கோகுலாஷ்டமி, அதிகரை, பஜனை எல்லாம் வேத வழியில சேர்றதுக்கு ஒத்தாசை பண்ற மேட்டர் தான். இந்த மாதிரியானவர்களுக்கெல்லாம் வேதம் தான் வந்து மூலப்பொருள். அப்படி மூலப்பொருள் சொல்றாதான் நமக்குலாம் உற்சவப்படுற மாதிரி நம்ம சம்பிரதாயங்களும் மனசுக்கு லட்சியமாக தான் வந்து லட்சியமான முறையில் தான் வேத வழிக்கு எல்லாமே வேத வழி கொண்டு சேர்ப்பொழிதான். வாஜ்பேயி அதுல ஆரம்பிச்சு நாம சங்கீர்த்தனம் வரைக்கும் ஒரே சனாதன தர்மத்தின் வேர்லேருந்து தோன்றிய கிளைகள் தான் இருக்கலாம். நீங்க வந்து ஸ்ரீராம பூஜை மாதிரி சின்னத ஆரம்பிச்சு வாஜ்பே ஆகிற வரைக்கும் மேல மேல அபிவிருத்தி ஆகணும். நாளைக்கு இங்கே வழக்கமா அடுத்த பூஜையோட ராம பூஜையும் பாரு, 2 பிரசாதம் தரேன், சந்தோஷம் போயிட்டு வா அப்படின்னு தாயினும் மேலோட அன்புடன் பெரிய நீண்ட பிரசவம் பண்ணி அந்த பக்தருக்கு மட்டும் இல்லாம எல்லாருடைய மனசுலையும் பதிய மாதிரி அருள் உரை தந்து அனுகிரகித்தார். ஒடுக்கி போய் அந்த உண்மை விளக்கப்பட்டவராக அந்த பக்தர் வந்து தெளிவா இருந்தது அவருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காம கோடி சங்கர.